நீங்க எடுத்துக்கிறதா? அதிமுக திமுக தவிர இவங்க வைக்கக்கூடிய திராவிட அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை மக்கள் தேடுவாங்க, மாற்றத்தை இளைஞர்கள் தேடுவாங்கன்னு அவங்க வைக்கிறாங்க. அதுக்கான சூழல் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் அரசியல் பேசுகிறவர்கள் தான் இருக்க முடியும். அது வந்து நான் எங்களுடைய இடமா சொல்றோம். அவங்க ஒழிக்கணும்னு சொல்றாங்க. சர்வேயில் தானே யார் பண்றாங்க பாத்துக்கலாம். எல்லாருமே வைக்கிறாங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடிய சுமானும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. முதலே ஒன்று சொல்லிடுறாரு, இந்த அரசியல் இருக்கிறாளா பார்த்து என்கிட்ட பேசணும். இந்த கூழ் கட்டி விற்கிறாங்க பாரு, ஹோல்சேல் வாங்கதான் பாருங்க. இந்த கூழ் கட்டி விற்கிறவங்க என்கிட்ட பேசாதீங்க, அதை பத்தி கேள்வி கேட்காதீங்க. விட்டுதான் வர முடியும். இலங்கை பிரச்சனையில திமுக எடுக்கிற நிலைப்பாடு கடும் விமர்சனத்துக்கு ஆளாகிறது. முன்னுக்கு பின் முரணான நிலைப்பாட்டை கூட திமுக எடுக்கிறதுன்னு சொல்லலாம். இப்போது டெசோ மாநாடு போடுறீங்க, ஐநா சபைக்கெல்லாம் போகணும்ன்றீங்க. போய் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க போறோம், அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்காக மனு கொடுக்க போறோம்ன்றீங்க. 2009 அந்த போர் நடந்த போது ஆட்சியில் இருந்தது நீங்கள், மத்தியிலும் மாநிலத்திலும் திமுக தான் ஆட்சியில் இருந்தது. அப்போது அந்த போரை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல், போரை தடுத்து நிறுத்த வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இப்ப செய்யறதுல என்ன பலன் இருக்குன்னு நினைக்கிறேன்? அப்பொழுதும் நாங்கள் ஒரு ஆளுங்கட்சியில இருந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்திருக்கோம். நாங்க படை ஒண்ணு எடுத்துன்னு போயிட முடியாது. இப்ப எங்களை கேட்கறோம் பூரா போய் முள்ளி வாய்க்கால யுத்தம் நடத்திட்டு வந்தோம் அல்ல. எல்லாம் இங்க உட்காந்து பேசினுக்கிறவன் தான். முரண்பாடுக்கு எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கும் நாங்க அதை ஆதரிச்சுதான், இன்னைக்கு ஆதரிச்சுதான் தைரியமா எல்லா காரியம் செய்யறோம். எங்களுக்கு ஒளிவு முறை கிடையாது. அப்போ மத்திய சர்க்கார் கிட்ட போய் கேட்கும், மத்திய சர்க்கார் போர் நின்று போச்சுன்னு தான் சொன்னாங்க. இதே பிரதம மந்திரி போர் நிறுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. இதே பிரணாப் முகர்ஜி முடிஞ்சு பெற்றுங்க வந்து போட்டு பேசினார், போரெல்லாம் நிறுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. அதையும் மீறி அங்க நடத்திருக்கான்னு கேட்டா நமக்கு என்ன தெரியும்? நுழைச்சிட்டான். தேர்தல் காலம் அன்னைக்கு யாருக்கு என்ன நடக்கிறதே தெரியாது. இன்னும் சொல்ல போனா பிரபாகர் அன்னைக்கு இருந்தப்ப தேர்தல் ஓட்டு போடுற அன்னைக்கு நினைக்கிறார். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அதனால அன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க. முரண்பாடுகள் எங்களுக்கு அல்ல. முரண்பாடு உள்ள கட்சியெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க. நாங்க போர் என்றால் சில சாபதான் ஜாவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதா முதலமைச்சர். யாராவது போய் அவ கேட்டீங்களா? அன்னைக்கு அப்படி பேசுனீங்க இப்படி பேசுன்னு கேட்கறீங்களா? இல்ல. பிரபாகரனை கொண்டு வரணும்னு போட்டாங்க, தீர்மானமே போட்டாங்க. அன்னைக்கு அப்படி போட்டீங்களா? இன்னைக்கு வந்து பேசுறீங்களே இலங்கை தமிழருக்காக அப்படி கேட்டீங்களா? யாரும் கேட்க மாட்டீங்க. ஆனா திமுக மட்டும் உங்களுக்கு நாங்க ஈஸியா கிடைச்சிடும், எங்களை நீங்க கேட்கறீங்க, அவ்வளவுதான். இல்ல, திமுக மீது விமர்சனம்ன்றது பத்திரிகைகள் மட்டும் இல்ல, தமிழ் தேசியம் அரசியல் பேசுறவங்க, தீவிர தமிழ் தேசிய உணர்வாளர்கள், அவங்க பேர் கூட எனக்கு தெரியறது இல்ல. அவங்க எல்லாம் கட்சி கிடையாது. அரசியல் சிறு குறு விவசாயிகள் மாதிரி அவங்க பாட்டுக்கு ஏதாவது 2 பத்திரிகை எடுத்து என் தமிழன் என்ன கையை நீட்டி ஒரு போஸ்ட் இன்னொரு கேஸ் கேட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் சகிச்சு நாட்டில்